அன்பர்களே வணக்கம். இந்த தொகுப்பில் நாம் பார்க்க போவது நம்ம இந்து சமயத்தில் துளசி செடிக்கு மிக உயர்ந்த இடம் அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு வீட்டில் துளசி மாடம் அமைத்து தினமும் வழிபாடு செய்து வந்தால் அந்த வீட்டில் அமைதியும் ஆரோக்கியமும் மற்றும் செல்வ செழிப்பும் பெருகும் என்று நம்பப்படுகிறது. நம்ம வீட்டில் துளசி மாடம் அமைத்து தொடர்ந்து பூஜை செய்து வந்தால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதை இந்த தொகுப்பு முழுவதும் பார்க்கலாம். அதுக்கு முன்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனே கிடைச்சு கொண்டே இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துளசி என்பது ஒரு சாதாரண செடி மட்டும் அல்ல, மகாலட்சுமி அம்சமாகவே கருதப்படுகிறது. மகா விஷ்ணுக்கும் மிகவும் பிரியமானதாகவும் கருதப்படுகிறது. வீட்டில் துளசி மாடம் அமைத்து காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி மனதார வழிபாடு செய்து வந்தால் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளும் நீங்கி நேர்மறை சக்தி ஆற்றல்களும் அதிகரிக்கும் என்றும் ஆன்மீக நம்பிக்கையாக இருக்கிறது. மேலும் நம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து மன அமைதியும் கிடைக்கும். தெய்வ அருள் கடாட்சமும் மிகவும் அதிகரித்து நம் வாழ்க்கையை செல்வ செழிப்பாக வாழக்கூடிய வகையில் இந்த பரிகாரம் நம்மளை மாற்றி கொடுக்கும். சரி, பரிகாரத்தை பார்க்கலாம். துளசி செடியை சுற்றி ஒரு 3 முறை வந்து வழிபடக்கூடிய முறை எப்படின்னு சொல்றேன். அம்மா லட்சுமி தேவியே, மாயவன் பத்தினியே, எங்கள் வீட்டுக்கு வந்து துரு தேவதைகள் அனைத்தும் நீக்கிவிட்டு அனைத்து பீடுகளும் நீக்கி எங்களுக்கு செல்வ செழிப்பும் தந்து உன்னுடைய அருள் கடாட்சம் என்றும் விட்டு நீங்காம இருக்க உன்னுடைய முழு அருளும் எங்களுக்கு தந்து அம்மா எங்க வீட்டில் என்றும் நிறைஞ்சிரம்மா மனதார வணங்கி இதை தொடர்ந்து நாம் செஞ்சு வந்தாங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து துர்சக்திகளும் நீங்கி நம் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சு என்றும் லட்சுமி தேவியினுடைய அருளோடு நம் வாழ்க்கை முழுவதும் லட்சுமி கடாட்சமாக வாழக்கூடிய தன்மையை இந்த பரிகாரம் நமக்கு முழுமையாக தரும். இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே மாறும். துளசி மாடம் அமைத்து தினமும் பூஜை செய்து வந்தால் ஆன்மீக ரீதியாக நிறைவான குடும்பத்தில் நல்ல சூழ்நிலையும் உருவாகும் ஒரு சிறந்த வழிபாடு முறையாக கருதப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.